நடிகர் சங்க புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நிலையில் நடிகர் சங்கம் கடந்து வந்த பாதையை இப்போது பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கம் 1952 ஆண்டு நவம்பர் 15 சென்னையில் கே. சுப்பிரமணியம் என்பவரால் நிறுவப்பட்டது. முதல் தலைவராக டி.வி. சுந்தரம் நியமிக்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான திரைப்பட நடிகர்கள் நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் விதிமுறைகள் இயற்றப்பட்டன. நடிகர்கள் நலனுக்காக தொடங்கப்பட்ட இந்த சங்கம் ஆரம்ப காலங்களில் பிரதான நடவடிக்கைகள் எதுவுமின்றி சாதாரணமாகவே இயங்கி வந்தது. இந்த நிலையில் 1957 ஆண்டு திரு கலைவாணர் அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவரானார். அதன் பிறகு நடிகர் சங்கம் முறையாக செயல்பட தொடங்கியது. நலிவடைந்த நடிகர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார் கலைவாணர். அது மட்டுமில்லாமல் தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நடிகர் சங்கத்தின் நிலம் இவருடைய காலகட்டத்தில்தான் வாங்கப்பட்டது. கலைவாணரின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் நடிகர்கள் பெரும்பாலானோர் சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள தொடங்கினர். கலைவாணருக்கு பிறகு எம்ஜிஆர் நடிகர் சங்கத்தின் தலைவராக உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருடைய காலகட்டத்தில் நடிகர்கள் அனைவரும் சங்கத்தில் உறுப்பினராக வேண்டும் என்ற விதிமுறையை வகுத்தார். அதோடு நடிகர் சங்கத்தில் பல்வேறு விதமான பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டன. எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசன், நாகையா, விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களும் நடிகர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்துள்ளனர். விஜயகாந்த் தலைவராக இருந்தபோது சங்கத்திற்கு இருந்த கடன்கள் அடைக்கப்பட்டன. அதேபோல் பெரும்பாலும் ஆண்களே தலைவராக இருந்த நிலையில் நடிகை அஞ்சலி தேவி ஒருமுறை தலைவராக இருந்துள்ளார்.